ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக்கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்கண பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது, இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த இருக்கிற நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரோகிணியில் அவதரித்தவர் தான் கிருஷ்ண பகவான், பரமாத்மா கிருஷ்ண பகவான் அவதரிச்ச நட்சத்திரம். இதனுடைய புதனுடைய கர்ம பதிவு பெற்றிருக்கு. இதனுடைய அதிதேவதை பிரம்மன். அதே மாதிரி விருச்சம் நாவல், பச்சி ஆந்தை, உருவம் தேர் அப்படின்னாவே கிருஷ்ண பரமாத்மாவானே இன்னொருத்தர் எல்லாத்தையும் வாழ வைக்கிறவர். கிருஷ்ண பரமாத்மானாவே எல்லாத்தையும் வாழ வைக்கிறவர். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல நண்பவங்களை எல்லாத்தையும் கண்டிப்பா வாழ வைப்பாங்க. இது அதிதேவதை இது சந்திரனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால அம்மா மீது அதீத பட்டுதல் பாசம். அதே பாசம் மனைவியிடமும் எதிர்பார்ப்பாங்க. மனைவியும் அதே மாதிரி அம்மா மாதிரியான பாசங்கள் அவங்க மீது இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பால் சார்ந்த உணவுகளுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பால், தயிர், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி உணவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. உணவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க யாருன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம். கண்ணனை போன்று பலரையும் வாழ வைக்கும் குணம் எல்லாத்துக்கும் இருந்துராது. ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவிலிருந்து மாறவே மாட்டாங்க. ஈஸியா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுங்க. எல்லாத்துக்கிட்டையும் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் கண்டுபிடிச்சு பகையை சம்பாதிச்சுக்கிறது. யாரையாவது உண்மையா பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லா தியாகத்தையும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நாளைக்காக எதுவும் விட்டு வைக்கிறது இல்லை, எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஒரு வேலையில இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தா மட்டும்தான் அந்த வேலையில அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அந்த வேலையில இருக்க மாட்டாங்க. இல்லை அந்த தொழில யாராவது குடைச்சல் கொடுத்தாங்கன்னா தொழில் விட்டு உட்கார்ந்து செய்து போயிடுவாங்க. அம்மானால கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு பாதிக்கக்கூடிய நோயின்னு சொல்லி பார்த்தோம்னா மஞ்சக்காமாலை, நீரிழிவு, மூச்சு திணறல், ரத்த சோகை இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு.
ஒருவர் யாராவது நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணும், இல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரணும்னா, ஒரு ரோகிணி நட்சத்திரத்த கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வளர்ச்சி வருவீங்க. அத நோட் பண்ணிக்கங்க. இப்ப எனக்கு ரோகிணியில ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. 2, 3 பேர் நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க. கிளையன்ட் நெறைய பேர் இருந்தாலும், நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரத்துல ஒருத்தங்க கூட இருக்காங்க. நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இது நம்மளுக்கே அப்ளை பண்ணி பார்த்துக்கும். நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. ம். இவங்க கிட்ட வந்து ரோகிணியில வந்து ஒரு ரகசியத்த சொன்னீங்கன்னா, சொன்னோம்னா அவங்க ரகசியத்த காப்பாத்த மாட்டாங்க. ஒரு முதல்ல ஒரு ஸ்தாபனம் வந்து நாம தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரங்கள கூப்பிட்டு வந்து அவங்க குத்து விளக்கு ஏத்தி வச்சாங்கன்னா, அந்த ஸ்தாபனம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது திண்ணம். இவங்களுக்கு வந்து சரும வியாதி பேசிக்காவே இருக்கும். ஸ்கின் டிசீஸ் இருக்கும். உடம்பு நடுங்கிறது, இது சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். ரோகிணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க தீர்க்காயுளோட படிப்புல சில தடைகளை ஏற்படுத்தாலும், இவங்க கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. அ பூமி சம்பந்தப்பட்ட தொழில்ல வேலை செய்வாங்க. ரோகிணி 2ஆம் பாதம் விளையாட்டு பொழுதுபோக்குல விருப்பங்கள் அதிகமா இருக்கும். ரோகிணி 3ஆம் பாதம் முக வசீகரம், அதே மாரி ஒரு குருவ மதிக்கிறது, அதே மாரி கணிதம் மற்றும் சாஸ்திரத்துல கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு வங்கி பணியில இருப்பாங்க. வேத விற்பனரா இருப்பாங்க. ரோகிணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க வந்து மனக்குழப்பங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீர்நிலைகள்ல எல்லாம் இவங்க ஜாக்கிரதையா இருக்கும். அ பூமி சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு சரி வரும். இவங்களுக்கான கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நட்சத்திர கோயில் அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்கு. இது இவங்களோட நட்சத்திர கோயில். அது மட்டும் இல்லாது ரோகிணி நட்சத்திரத்துல அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்ல நம்மளுக்கு வந்து குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குருவாயூர் ரோகிணி நட்சத்திரத்துல போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்.